நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் மு.க. ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். துரைமுருகன் உள்ளிட்ட 33 அமைச்சர்களும் பதவியேற்பு. முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழகத்தின் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என ஓபிஎஸ் உறுதி. வைகோ, கே.எஸ். அழகிரி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் வாழ்த்து. கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் கார்டுக்கு தலா 4000 ரூபாய். இம்மாதமே 2000 ரூபாய் வழங்க மு.க. ஸ்டாலின் முதல் கையெழுத்து. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக வே. இறையன்பு நியமனம். முதலமைச்சர் ஸ்டாலினின் செயலாளர்களாக 4 ஐஏஎஸ் அதிகாரிகள். அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் சிக்கல். எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம். புதுச்சேரியில் 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை. அதிகரிக்கும் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் தினசரி உயிரிழப்பு 4000-ஐ நெருங்குகிறது. தமிழகத்தில் 26,000-ஐ கடந்தது ஒரு நாள் பாதிப்பு. கொரோனா தடுப்பு பணிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் ஒளிவு மறைவின்றி செயல்பட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. கொரோனா சிகிச்சைக்கு 24,000 படுக்கைகள் காலியாக உள்ளதாக மருத்துவத்துறை தகவல். கேரளாவில் நாளை முதல் அமலுக்கு வருகிறது 2 வார முழு ஊரடங்கு. மோடியின் அலட்சியத்தால் தேசமே மூழ்கிக் கொண்டிருப்பதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் துரைமுருகன், கே. நேரு உள்ளிட்ட 33 பேர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது. கொரோனா பரவல் காரணமாக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த மு.க. ஸ்டாலினுக்கு ஆங்காங்கே சாலையில் நின்று திமுக தொண்டர்கள் வாழ்த்து கூறினர். ஆளுநர் மாளிகையில் விழா மேடைக்கு வந்த மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து மேடைக்கு வந்த ஆளுநருக்கு மு.க. ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அமைச்சர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பதவி ஏற்க உள்ள மாண்புமிகு அமைச்சர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். விழாவிற்கு வந்திருந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வமும் ஸ்டாலினும் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். அமைச்சர்கள் வரிசையில் ஓபிஎஸ்க்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே.எஸ். அழகிரி, மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரம், திருநாவுக்கரசு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார், பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் உட்பட ஸ்டாலின் குடும்பத்தினர் என்று பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்
பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று கூறி ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஸ்டாலின் முதலமைச்சராக தேநீர் அருந்தினர். பதவியேற்பு விழாவுக்கு ஸ்டாலின் வந்த காரில் முதலில் திமுக கொடி இருந்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்று திரும்பிச் செல்கையில் அவருடைய காரில் தேசிய கொடி வைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இனி தமிழகம் வெல்லும் என்ற வாசகத்துடன் திமுக தலைவர் என்பதுடன் தமிழக முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவிரி கரையாம் தஞ்சை மண்ணின் திருவாரூரை சேர்ந்த எனக்கு தாய் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்திட மாபெரும் வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் பெரியார், அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. காலை 8 மணிக்கு எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் ஆளுநர் மாளிகைக்கு வரத் தொடங்கினர். அனைவரும் உரிய சோதனைக்கு பிறகு 8:30க்கு எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அமர்ந்தனர். 8:45 மணி அளவில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் புறப்பட்டார். சரியாக 9:03க்கு ஆளுநர் மாளிகைக்கு வந்த ஸ்டாலினுக்கு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தலைமைச் செயலாளர் அவர்கள் இன்று பதவியேற்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் விழா மேடைக்கு சென்றதும் பதவியேற்பு விழா 9:06க்கு தொடங்கியது. சரியாக 9:10ற்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் 1.5 மணி நேரம் நடைபெற்ற பதவியேற்பு விழா முடிந்ததும் 11 மணிக்கு கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தாயார் தயாளு அம்மாளிடம் வாழ்த்து பெற்றார். அங்கு வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது கண்கலங்கிய ஸ்டாலினை அவரது சகோதரி செல்வி தேற்றினார். பின்னர் 11:25ற்கு மெரினா கடற்கரைக்கு சென்ற ஸ்டாலின் அங்குள்ள அண்ணா நினைவிடத்தில் புதிய அமைச்சர்களுடன் மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தனது தந்தையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நினைவிடத்திலும் ஸ்டாலின் மரியாதை செய்தார். விடியல் தொடங்கட்டும், வெளிச்சம் பரவட்டும் என நினைவிடத்தில் மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்டாலின் பதவியேற்பு குறித்த முரசொலி செய்தியும் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திற்கு சென்ற ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அப்போது திராவிடர் கழக தலைவர் வீரமணி ஸ்டாலினுக்கும் அமைச்சர்களுக்கும் புத்தகங்கள் கொடுத்து வாழ்த்து கூறினார். அடுத்ததாக மறைந்த முன்னாள் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் இல்லத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரின் படத்திற்கு மரியாதை செய்தார். நண்பகல் 12 மணிக்கு தலைமைச் செயலகம் சென்ற ஸ்டாலினுக்கு வாயில் எண் 10 காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பன்னிரண்டு 30 மணி அளவில் முதலமைச்சர் அறையில் அவருக்கு உரிய இருக்கையில் அமர்ந்து ஸ்டாலின் தனது பணியை தொடங்கினார்.
இதையடுத்து கோப்புகளில் கையெழுத்திட்ட ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து மதியம் 1 மணிக்கு சிஐடி காலனியில் உள்ள ராசாத்தி அம்மாளின் வீட்டிற்கு சென்றார். அங்கு கனிமொழி அவரை வரவேற்றார். அதைத் தொடர்ந்து ராசாத்தி அம்மாளின் காலில் விழுந்து வாழ்த்து பெற்றார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு ஸ்டாலின் திரும்பினார். திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டார். கொரோனா தொற்று பரவலால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதை கருத்தில் கொண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் முதல் கையெழுத்தாக கொரோனா நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். அதில் முதல் தவணையாக 2000 ரூபாய் இந்த மாதமே வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 2,07,67,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பலனடைவர். இதற்காக அரசுக்கு 4,153 கோடி ரூபாய் செலவு ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக மக்களின் நலன் கருதி ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கும் கோப்பில் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவு வருகின்ற 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மூன்றாவதாக தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கும் திட்டத்திற்கான கோப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் கையெழுத்திட்டார். சனிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இத்திட்டத்தில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமலும் பயண அட்டை இல்லாமலும் பயணிக்கலாம். மேலும் இலவச பயண திட்டத்தால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு தொகையான 1200 கோடி ரூபாயை மானியமாக வழங்கி அரசு ஈடுகட்ட உள்ளது. திமுக தேர்தல் பரப்புரையின் போது பொதுமக்களிடம் வாங்கிய மனுக்கள் மீது 100 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று ஸ்டாலின் கூறியிருந்தார். அதன்படி 4ஆவதாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துறைக்கு ஷில்பா பிரபாகர் IAS-ஐ சிறப்பு அதிகாரியாக நியமித்து அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு மருத்துவமனை மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களின் நலன் கருதி 5ஆவதாக தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெறுவோருக்கான கட்டணத்தை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசே ஏற்கும் ஆணையில் கையெழுத்திட்டார். இதன் மூலம் அனைத்து வகையான கொரோனா நோய் சிகிச்சை செலவுகளையும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசே வழங்கும். இதற்கிடையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் தனி செயலர்களாக உதயச்சந்திரன், உமாநாத், MS சண்முகம் மற்றும் அனு ஜார்ஜ் ஆகிய 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக வே. இறையன்பு IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக இருந்த ராஜீவ் ரஞ்சன் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மூத்த IAS அதிகாரியான இறையன்பு 1987ஆம் ஆண்டு தேசிய அளவில் 15வது இடத்தையும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்து இந்திய குடிமைப் பணிக்கு தேர்வானார். கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றியுள்ள இவர் தனது பணிக்காலங்களில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார். 1995ஆம் ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற 8வது உலகத் தமிழர் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். அதேபோன்று 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தனிச் செயலாளராக இருந்தவர். வர்த்தக மேலாண்மை, ஆங்கிலம் உள்ளிட்ட துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள இறையன்பு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அதோடு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு முதலில் கையெழுத்திட்ட பால் விலை குறைப்பு, பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இலவச பெண்களுக்காக இலவசமாக பொது பேருந்து போகலாம் அப்படின்றது எங்களுக்கு, அரசு பேருந்தில் நான் பயணிக்கலான்றது அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயாவோட வளர்ச்சி இன்னும் மீண்டும் வரணும் அப்படின்றது எங்களுடைய பெண்களுடைய ஆசை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த 4000 ரூபா குடும்ப அட்டை தரேங்கிறது கொஞ்சம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது 10 தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பால் இல்லாமல் எந்த ஒரு உணவும் இல்லை.
நம்ம மக்கள் வந்து காலையில் ஏஞ்ச உடனே டீ சாப்பிட்ணும், மதியானம் உணவில் வந்து தயிர் சாப்பிட்ணும். இது மாதிரி வந்து நம்ம சில பேருக்கு வந்து நோயாளிகள் வந்து பால் சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கணும் காலையில். இதெல்லாம் வந்து குறைச்சிருக்கிறது வந்து குடும்ப தலைவிகளுக்கு குறிப்பாக. அதில் வருமானம் இன்றைக்கு கொரோனா காலத்தில் வந்து வருமானம் இல்லாத இந்த சூழலில் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவின் பால் விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைத்து ஏழை எளிய நடுத்தர மக்களின் வயிற்றில் பால் வார்த்திருக்கிறார். அவருக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் மனமார்ந்த நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் 23வது முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றதை அடுத்து அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து சவால்களையும் வென்று புதிய பொற்காலமாக திமுக ஆட்சி அமையும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் அனைத்து சவால்களையும் வென்று ஒரு புதிய பொற்காலமாக அவருடைய ஆட்சி அமையும். கேட்க வேண்டிய விதத்தில் கேட்பார், குரல் கொடுப்பார், உரிமைக்கு குரல் கொடுப்பார், அறவழியில் குரல் கொடுப்பார். மொத்த தமிழகமும் அவர் பின்னால் திரண்டு நிற்கின்ற காட்சியை மத்திய அரசு காணும். ஆகவே அவருடைய குரலை அலட்சியப்படுத்த முடியாது. சமூக நீதியை காப்பாற்றும் வகையில் திமுக அரசு மக்கள் அரசாக திறம்பட செயல்படும் என நம்புவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 34 அமைச்சர்களோடு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவருக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கை வழியில் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த சமூக நீதியை காப்பாற்றும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த அரசு ஒரு நல்ல அரசாக, மக்கள் அரசாக திறம்பட செயல்படும் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டின் 12வது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் வாழ்த்துக்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் முகநூலில் பதிவிட்டுள்ளார். விமர்சனம் செய்தல், ஆக்கப்பூர்வமான யோசனைகள் கூறுதல், புதிய திட்டங்களை உருவாக்கி அரசுக்கு அளித்தல் என மக்கள் நலன் காக்கும் வகையில் பாமக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட நடிகர் சூர்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில், முடித்தே தீர வேண்டிய பல காரியங்கள் வரிசை கட்டி முன்னிற்க மக்களின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். பேரிடர் காலத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருப்பது மிகுந்த நம்பிக்கையை அளிப்பதாகவும் சூர்யா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறி மதுரையில் மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதேபோல் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்த மு.க. அழகிரிக்கும் நன்றி தெரிவித்து மதுரை மாநகர் முழுவதும் திமுகவினரும் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வதில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இபிஎஸ், ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே தொடங்கிய வாக்குவாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை தாண்டியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் முடிவு எட்டப்படும் வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் அஇஅதிமுகவின் சட்டப்பேரவையினுடைய குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாலை 5 மணியிலிருந்து இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 3.5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியான ஒரு இழுபறிக்கு பிறகு தற்பொழுது ஒரு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறாங்க அப்படி தான் சொல்ல வேண்டும். அஇஅதிமுக சார்பாக மொத்தமாக இந்த நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 155 இடங்களில் அதிமுக தனித்து போட்டியிட்ட நிலையில் அதில் 65 இடங்களை கைப்பற்றியிருந்தது. ஒருவர் அஇஅதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் சார்பாக புரட்சி பாரதத்தோடு சேர்த்து மொத்தம் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிற்கு இருக்கிறாங்க சட்டப்பேரவையில். அந்த 66 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தான் இப்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. முன்னதாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதே போல் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோரெல்லாம்
தரைத்தளத்தில் அவர்கள் தனிமையில் ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. அதில் யாருக்கு இந்த வாய்ப்பு தருவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இது சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு பதவியாக இருக்கிறது. இதில் முன்னாள் துணை முதலமைச்சர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வமுடைய ஆதரவாளர்கள் இந்த வாய்ப்பை தங்களுக்கு தான் தர வேண்டும். தொடர்ச்சியாக ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளருடைய வாய்ப்பும் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வழங்கப்பட்டது. எனவே இந்த வாய்ப்பு என்பது மூத்த அனுபவசாலியாக இருக்கிறார், அவர் ஏற்கனவே அவையின் முன்னவராக இருந்திருக்கிறார். எனவே அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வெளியே 2 கோஷ்டிகளாக 2 தரப்பிலிருந்தும் அவர்களுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டது என்பது ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலைதான் ஒரு 3.5 மணி நேரத்திற்கு பிறகு தற்பொழுது மீண்டும் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை நடத்தியதுக்கு பிறகு தற்பொழுது 66 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் கலந்து ஆலோசித்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் யார் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிறத அறிவிக்க இருக்கிறாங்க. இதில் முன்னாள் துணை முதலமைச்சரும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டப்பேரவை அஇஅதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் கூறப்படுகிறது. எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர்கள் வெளியிட இருக்கிறாங்க. பாலவேல், நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்னர் அந்த முடிவு இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். மீண்டும் இணையலாம். தகவல்களுக்கு நன்றி அபினேஷ். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிய திமுகவினர். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. ஒவ்வொரு முறையும் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் மிக அதிக தேவையாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறை தொடர்பாக இந்த கடிதத்தை முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். அதில் தமிழகத்தினுடைய தற்போதைய தேவையான 476 மெட்ரிக் டன் அளவிலான ஒரு ஆக்சிஜன் பயன்பாடு என்பது மிகவும் பற்றாக்குறையாக இருப்பதாகவும், தற்போது அளிக்கப்பட்டு வரக்கூடிய மெட்ரிக் டன், அதாவது தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய ஆக்சிஜன் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 220 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் என்பது போதுமானதாக இல்லை என்றும், உடனடியாக கூடுதல் ஆக்சிஜன் சிலிண்டர்களை, ஆக்சிஜனை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதை அடுத்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொரோனா பரவல் காரணமாக தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதனால் கடந்த 2ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியான போது வெற்றி கொண்டாட்டம் இன்றி களையிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் திமுக அமைச்சரவை பதவியேற்றதை ஒட்டி தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் மு க ஸ்டாலின் பதவியேற்புக்காக சென்றபோது வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறையில் நகர திமுக சார்பில் ஏராளமானோர் பேரணியாக சென்று பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வெடித்தனர். அத்துடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திமுக அரியணை ஏறியதை கொண்டாடும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் பகுதியில் அக்கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் பட்டாசு வெடித்து வாகனங்கள், பேருந்துகளில் பயணித்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன.
தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். அத்துடன் பேருந்து பயணிகளுக்கும் லட்டு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து சேலம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் திமுகவினர் கொண்டாடினர். அப்போது வெடிவெடித்து அவ்வழியாக சென்றவர்களுக்கு இனிப்புகளை அள்ளி வழங்கினர். அத்துடன் பதவியேற்பு விழாவை செல்போன் மூலமே தொண்டர்கள் பார்த்தனர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோயிலில் திமுக இளைஞர் அணியினர் 108 தேங்காய் உடைத்து பட்டாசு வெடித்தும் சிறப்பாக கொண்டாடினர். கொரோனா பரவல் காரணமாக பதவியேற்பு விழாவிற்கு வருவதை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இதனால் ஏராளமானோர் வீட்டில் இருந்தவாறே செய்தி சேனல்களில் அதன் நேரடி ஒளிபரப்பை கண்டுகளித்தனர். இதேபோன்று மு.க. ஸ்டாலின் பதவியேற்றதை கோவையிலும் உற்சாகமாக மக்கள் கண்டுகளித்தனர். இதேபோன்று திருநெல்வேலி, மதுரை உட்பட தமிழகம் முழுவதும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரவர்களின் வீடுகளில் இருந்தபடியே நிகழ்வை கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் 18 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வட்டி அதிகரித்துள்ளதால் நிதி நிலைமை மிகவும் மோசமான கட்டத்தில் இருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தினுடைய நிதிநிலை குறித்தும் நிதிநிலை மோசம் குறித்தும் பல்வேறு முறை நீங்கள் செய்தியாளர் செஞ்சுருக்கீங்க. இந்த சூழ்நிலை நிதி அமைச்சகம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சவாலாக இருக்கும்? எந்த மாதிரியான திட்டங்கள் முன்னெடுக்க போகிறீங்க? பெரிய சவால் தான். ஏன்னா நான் சொன்ன தகவல் ஆட்சி மாறினா தகவல் மாறாது. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. இது வரைக்கும் இந்த கடன் சுமை இருந்ததில்லை. உற்பத்தியில் சதவிகிதமாக 15 வருடத்தில், அதே மாதிரி வட்டி சுமை இந்த அளவுக்கு இருந்ததில்லை 15 வருடத்தில், இல்லை அதுக்கு மேலே 18 வருடத்தில். அதனால் இதை பழைய விதிமுறைகளில் பழைய திட்டங்களால் திருத்த முடியாது என்றது உண்மை. புதுச்சேரி முதலமைச்சராக 4வது முறையாக ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 10 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் 6 இடங்களை பெற்ற பாஜகவும் இணைந்து ஆட்சி அமைத்துள்ளன. பதவியேற்பு விழாவிற்கு விரிவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கொரோனா அச்சம் காரணமாக ஆளுநர் மாளிகை வளாகத்திலேயே எளிமையாக நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நான் ரங்கசாமி எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். 2001 மற்றும் 2006 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராகவும் 2016 ஆண்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராகவும் ஏற்கனவே 3 முறை பொறுப்பு வகித்துள்ள ரங்கசாமி இன்று 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக முதலமைச்சர் மட்டுமே இன்று பதவியேற்றுள்ளார். அமைச்சரவை வேறு ஒரு நாளில் பொறுப்பேற்கும் என கூறப்பட்டுள்ளது. பதவியேற்புக்கு பின் புதுச்சேரி தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு காவல்துறை சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் அறையில் பணிகளை தொடங்கிய ரங்கசாமி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். நிலுவையில் உள்ள 2 மாதத்திற்கான அரிசி வழங்குவது, 10,000 பேருக்கு புதிதாக முதியோர் விதவை பென்ஷன் வழங்குவது, உயர்கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கான சென்டாக் நிதி வழங்கும் கோப்புகளில் ரங்கசாமி கையெழுத்திட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் புதுச்சேரி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் நல்ல அரசாக திகழ வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.
தொடர்பாளர் சொல்லல. இந்த செய்தி தொடர்பாளர் சொன்னாரேன்னு சொல்லி அவர் பேசி வச்சுட்டு சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு இதுவரை இல்லாத வகையில் 26,000 கடந்துள்ளது. கொரோனா சிகிச்சை மையங்களில் 24,000 படுக்கைகள் காலியாக இருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் 26,465 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 13,23,965 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 24 மணி நேரத்தில் 22,381 பேர் குணமடைந்தனர். இதனையடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 11,73,439 அதிகரித்துள்ளது. இணை நோய் இல்லாத 47 பேர் உட்பட 197 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 15,171 அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலையில் மாநிலம் முழுவதும் 1,35,355 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 1,45,352 பேருக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிகபட்சமாக சென்னையில் 6,738 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 60 பேர் உயிரிழந்தனர். இதற்கடுத்தபடியாக செங்கல்பட்டில் 2,154 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 2,101 பேருக்கும், திருவள்ளூரில் 1,384 பேருக்கும், மதுரையில் 1,051 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சமூக சுகாதார மையங்கள் மற்றும் தொற்றுநோய் தடுப்பு மருத்துவமனைகளில் 14,280 படுக்கைகள் காலியாக இருப்பதாக மருத்துவத்துறை கூறியுள்ளது. இதேபோன்று கொரோனா சிகிச்சை மையங்களில் மொத்தமுள்ள 42,621 படுக்கைகளில் 24,044 படுக்கைகள் காலியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 3 பெண்கள் உட்பட 11 பேர் ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் மதிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் சேலத்தில் விதிகளை மீறி திறந்திருந்த நகை கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். நீலகிரியில் கால சூழலை கருத்தில் கொண்டு 2 மணி நேரம் கூடுதலாக கடைகள் திறக்க அனுமதிக்க வியாபாரிகள் கோரியுள்ளனர். குளிர் பிரதேசமான உதகையில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே வணிகம் நடப்பதால் இழப்பு ஏற்படுவதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் ஏராளமானோர் கூடுவதால் கொரோனா ஹாட்ஸ்பாட்டாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள சந்தை பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருப்பதால் சந்தையை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா தடுப்பு புதிய கட்டுப்பாடுகளால் மதுரை பொன்மேனி பைபாஸ் சாலையில் நடைபெறும் மாலை நேர வாரச்சந்தையானது காலை நேரத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எந்தவித முன் அறிவிப்புமின்றி பகலிலேயே வாரச்சந்தை செயல்பட துவங்கியதால் வியாபாரம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடலூர் அருகே கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்ததாக கருதி கிராம மக்கள் அச்சமடைந்து ஊரை விட்டே வெளியேறியுள்ளனர். திட்டக்குடி அருகே உள்ள கனகம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த குளஞ்சி என்பவர் மூச்சு திணறலால் உயிரிழந்தார். அவரது சடலத்தை கூட பார்க்க வராத ஊர் மக்கள் கொரோனா தொற்று அச்சத்தால் ஊரை விட்டே வெளியேறியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் யாரும் இந்த கிராமத்தை பார்வையிட வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 3 பெண்கள் உட்பட 11 பேர் ஒரே நாளில் உயிரிழந்தனர். உயிரிழந்த அனைவரும் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களில் 35 கொரோனா நோயாளிகள் இங்கு உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் மற்றும் அவரது மனைவி பூர்ணிமாவிற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து அவர்களது மகனும் நடிகருமான சாந்தனு ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பாக்கியராஜ், பூர்ணிமா மற்றும் வீட்டில் பணியாற்றுபவர்கள் என அனைவரும் மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார்.
நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். ஆக்சிஜன் வசதியுடன் 864 படுக்கை வசதிகள் தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில் சுமார் 300 படுக்கைகள் தயாராகியுள்ளன. சிகிச்சை மையம் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்தார். இந்த கொரோனா சிகிச்சை மையம் அடுத்த வாரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் தலைமை கொறடாவாக கோவி செழியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தி வந்திருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு நியமனங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக கோவி செழியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ், நீங்க தொடரலாம். பாலவேல், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தற்பொழுது திமுகவினுடைய இந்த கொறடாவினுடைய பதவியானது யாருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்பொழுது அந்த பதவியானது திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய கோவி செழியனுக்கு ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு அமைச்சர்களுக்கு நிகரான அந்த அதிகாரமிக்க சட்டமன்ற கொறடா பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவினுடைய இந்த அமைச்சரவை பட்டியலில் 2 ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த பதவியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து தற்பொழுது தமிழகத்தினுடைய அந்த அமைச்சர்களுக்கு நிகரான அந்த அரசு கொறடாவினுடைய பதவியானது வழங்கப்பட்டிருக்கு. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. பாலவேல், திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோவை செழியன் தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ் குறிப்பிட்டபடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளராக தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கிய கோவி செழியன் தற்போது திருவிடைமருதூர் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவர் தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது, அவர்களினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளில் முடிவுகள் எடுப்பது தொடர்பான அதிகாரம் என்பது அரசு கொறடாவுக்கு வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக கோவி செழியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கொரோனா பாதிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனிடையே ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அபாய கட்டத்தை எட்டும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்துகளை மருத்துவர்கள் பரிந்துரை செய்கின்றனர். அத்தகைய மருந்திற்கு நாடு முழுவதும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ரூபாய் 20,000 இருந்து 30,000 வரையில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 2 வாரங்களாக ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க கூட்டம் அலை மோதுகிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றாளர்களுக்கான 29 ரெம்டெசிவிர் மருந்துகள் திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் கொரோனா வார்டில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட அனைவரிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே டெல்லியில் போலி ரெம்டெசிவிர் மருந்துகளை விற்பனை செய்ததாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 15 போலி தடுப்பூசிகள், 34,000 ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பேசிய மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா, வருகின்ற 16ஆம் தேதி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் தடையின்றி ரெம்டெசிவிர் மருந்து அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி 38 லட்சம் குப்பிகளில் இருந்து 1 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல மகாராஷ்டிரா மாநிலம்
வார்தாவில் உள்ள ரெம்டெசிவிர் மருந்து தயாரிப்பு ஆய்வகத்தை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். அரசு விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணித்து வருவதாகவும் கட்கரி குறிப்பிட்டார். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் பலருக்கு கொரோனா அறிகுறிகள் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கொரோனா தொற்று அறிகுறிகளான காய்ச்சல், இருமலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் ஆஷா அஜித்துக்கு கொரோனா உறுதியானதால் அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பிளே என்றால் கிட் பிளே. தம்பி அங்க எங்க பிரச்சனை? இதுல எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல நீங்க ஓபிஎஸ்க்கு திடீர்னு ஒரு ஆதரவு குரலை ஒரு மெல்லிதா ஏற்படுத்துறீங்களே, அதுவே இங்க ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தலையா? நீங்க சொல்றீங்களா இல்ல யாரோ உங்கள் மூலமா அதை சொல்றாங்களா அப்படின்னு கூட நிறைய பேர்